இட்லி மாவு இல்லை தோசை மாவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவு வந்து நான் கரைக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உப்பு சோடா உப்பு சேர்த்துட்டு மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை கரைச்சிக்கலாம். மாவு கரைக்கிறதுக்கு தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வேறு சேர்க்க போகிறோம், அதனால் இன்னும் மாவு ரொம்ப இலக்கமாயிடும். கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சோடா உப்பு கரையிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்து மாவு கரைச்சிக்கோங்க. மொத்தமாக 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 முட்டையும் மாவில் உடச்சி சேர்த்துக்கிறேன். நாலு முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு 4 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் தனியாக முட்டையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா அடிச்செடுத்ததுக்கப்புறமா கூட இட்லி மாவோட சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். மாவு முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ நீங்கள் எடுத்து வச்சுட்டு சாப்பிடவே வேணாம், அப்படியே கடிச்சு சாப்பிட்டுடலாம், காரம் தெரியாது எண்ணெயில் நல்லா வதங்கினதுனால. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக, அதை சேர்த்துடுறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மாவில் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயத்துக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வதக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த தாளிப்பை வந்து நம்ம மாவோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் பொடியாக கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குழி பணியார கல் வச்சுருக்கேன். கல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடேறிட்டு வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இப்படி தெளித்து பாருங்கள், கல் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எல்லா குழியிலையுமே. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா. நல்லா கல் காஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிக்கலாம். தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லா வெந்து கலராக வரும். நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால நல்லா எழும்பி வரும். நீங்கள் 3/4 பாகத்துக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க மாவு, அப்போ நல்லா வெந்து எழும்பி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக சேர்க்கறதுனால மேலே வரைக்கும் எழும்பி வருது. தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம குழி பணியாரம் செஞ்சு எடுக்கும்போது நல்லா சூப்பராக கலரோடு வந்திருக்கும். உள்ளே நல்லா மாவு வெந்திருக்கும், பச்சையாக இல்லாமல் இருக்கும் மாவு. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீயை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிவிடுவாங்க. குழி பணியாரத்தை திருப்பும் பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்திருக்கும், ஆனால் உள்ளே வந்து மாவு அப்படியே பச்சையாகவே இருக்கும் வேகாமல். மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டோம்னா சீக்கிரமாக குக் ஆகும். குழி பணியாரம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சும்மா ஒரு பணியாரத்தை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள், தெரியும் நல்லா வெந்திருக்கா இல்லை கலர் வந்திருக்கான்னு. பாருங்கள், நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுடுறேன். இந்த முட்டைக்குழி பணியாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் டிஷ்ஷாக எதுவுமே செய்ய தேவையில்ல. தொட்டுக்கிறதுக்கு சட்னியோ இல்லை குழம்போ எதுவுமே செய்ய வேணாம், வெறும் பணியாரத்தை மட்டுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாவில் முட்டை போட்டு செஞ்சுருக்கிறதுனால சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால காரமும் இருக்கும். அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும் பொழுது பணியாரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தாளிச்சிட்டு நம்ம பணியாரம் செஞ்சுருக்கிறதுனால
ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி இல்லை ஏதாவது குழம்பு சாம்பார் கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சுக்கலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஆனால் வெறுமனே சாப்பிட்டாலே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் பணியாரம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். தீ ஃபுல்லாக வைக்காமல் மீடியமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். அப்போ நல்லா வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பணியாரம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம பணியாரம் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நம்ம ஈவினிங் சாப்பிட்றதுக்கு முட்டை பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். அதுவும் ஸ்கூலுக்கு குட்டீஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ஈவினிங் ரொம்ப பசிக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. அந்த நேரத்தில் நம்ம என்ன ஸ்நாக் பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் எப்பயும் ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டா வடை அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வயிறும் ஃபுல்லாகும். 2 பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாகாது. அதே இந்த மாதிரி குழி பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 4 சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபுல்லாகிடும். நம்ம லைட்டாக எண்ணெய் சேர்த்து நம்ம பணியாரம் செஞ்சுருக்கோம். அதனால் எண்ணெயும் அதிகமாக இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக சுட சுட நீங்கள் இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுங்க. சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முட்டை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ஒரு கிளாஸ் டீ ஒரு 4 பணியாரம் சாப்பிட்டோம்னா ஈவினிங் ஸ்நாக் வந்து முடிஞ்சிடும். இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கும் செய்யலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் சிம்பிளாக டக்குன்னு செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பணியாரம் செய்ய தெரிஞ்சிருக்கும். ஒரு வேளை தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பணியாரம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.